தூய ஆவி நம் வாழ்வில் செயல்படுகிற பகுதிகள் 3இல் 2ஐ நேற்று பார்த்தோம். மூன்றாவது நாம் ஞான காரியத்தில் பிறரை வழி நடத்தும் போது தேவைப்படுவதாகும். தூய ஆவியார் நாம் பிறரை நெறிப்படுத்த வேண்டும் என விரும்பும்போது அவர் நம்மிலே செயலாற்றுகிறார். உதாரணமாக, நீங்கள் ஒருவரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்போது ஆண்டவரின் பிரசன்னத்தையோ அல்லது தூய ஆவியார் உங்களை நிறைப்பதையோ உணர்கிறீர்கள். அவருக்கு ஆலோசனை கூறவோ அல்லது அறிவுரை கூறவோ அதீதமான விருப்பம் உங்களுக்கு உண்டாகிறது. நீங்கள் கடவுளின் கருவியாக செயல்பட சம்மதிக்கும்போது, கடவுள் உங்கள் வழியாக செயல்படுவதை பார்க்கும்போது மிக ஆச்சரியமாயிருக்கும். நீங்கள் மேடையிலே நின்று கொண்டு பிரசங்கிக்கிறீர்கள். அப்போது நீங்கள் பிரசங்கிப்பதை நிறுத்திவிட்டு கடவுள் குணமாக்குவதை கூறி ஜெபிக்கிறீர்கள். குணப்படுத்துதல் கடந்து வருகிறது. இப்படியாக தூய ஆவியார் செயல்படுகிறார். நீங்கள் இசையிலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீர்கள். தூய ஆவியார் ஒரு குறிப்பிட்ட பாடலை பாடும்படி தூண்டுகிறார். அப்போது நீங்கள் அந்த பாடலை பாடும்போது நீங்கள் தூய ஆவியால் இயக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஒரு கூட்டத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிறீர்கள். தூய ஆவியார் குரலை கேட்கிறீர்கள். நீங்கள் அதற்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் தூய ஆவியால் செயல்படுகிறீர்கள். நீங்கள் தூய ஆவியால் இயக்கப்படும் போது அந்த வல்லமைக்கு கீழ்ப்படுகிறீர்கள். நீங்கள் தூய ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும்போது குணமடைதல் நடைபெறுகிறது. நீங்கள் தூய ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் போது விடுதலை கிடைக்கிறது. நீங்கள் தூய ஆவியில் நிறைந்து பாடும்போது மற்றவர்கள் தொடப்பட்டு குணமடைகின்றனர். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொடைகளையும் அபிஷேகத்தையும் எவ்வாறு கண்டுகொள்வது? இறைவார்த்தையை வாசிக்கும்போது தூய ஆவியார் உங்களுக்கு தந்த கொடைகள் மற்றும் அபிஷேகத்தை இறைவார்த்தை வழியாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். தூய ஆவியாரே நீங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளை வெளிப்படுத்தலாம். உங்கள் குழு தலைவர் நீங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளை கூறி உங்களை உங்கள் அழைப்பிற்கு நேராக வழிநடத்தலாம். ஆவிக்குரிய மக்கள் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை குறித்து தெரிய வரலாம். கனவுகள், காட்சிகள் வாயிலாய் ஆண்டவரே உங்களோடு பேசலாம். ஊழியத்தில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகள், அபிஷேகத்தை கண்டு உணரலாம். உங்கள் ஊழியத்தின் விளைவாய் வெளிப்படுகிற கனிகளை கொண்டு நீங்கள் அறியலாம். தீர்க்க தரிசனம் மற்றும் அறிவின் வார்த்தைகள் மூலமாய் உங்கள் கொடை மற்றும் உங்கள் அழைப்பை குறித்தும் அறிந்து கொள்ளலாம். தொடர்வோமா நண்பர்களே?